ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட ரிசல்ட்டு, அதாவது எக்ஸாமின் எல்லாருக்குமே ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றத பற்றி ஒரு தகவல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமாகவும் வரும், வேறு அதர் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாகவும் டெய்லி நம்ம வீடியோஸ் போட்டுகிட்டே வரோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் அப்போ தாங்க உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா, எதனா கவர்மெண்ட் ஜாப் பற்றி இல்லை வேறு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் எப்போ வரும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டே வரோம். சில பேர் கேட்குறாங்க, ஜனவரி மந்த்து தான் வருமா அப்படின்றது. கண்டிப்பாக ஜனவரி வரை போகாது. ஏன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்குமே ப்ராசஸ் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா, எக்கச்சக்கமான பேர் எழுதியிருக்காங்க. பெயிலிஃபாக இருக்கட்டும், ரீடராக இருக்கட்டும், காப்பி அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்தளவு ஏராளமான பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக எக்கச்சக்கமான பேர் எழுதியிருக்காங்க. இதில் நீங்கள் ஜனவரி மந்த்து நமக்கு ரிசல்ட் வந்தால் அப்புறம் நமக்கு ப்ராக்டிக்கல் இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. இதெல்லாம் எப்போ பண்ணுவாங்க? நமக்கு ஜனவரி வருமா, பிப்ரவரி வருமா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. கண்டிப்பாக நமக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே, டிசம்பருக்குள்ளேயே வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களும் ப்ராக்டிக்கல் வைக்க வேண்டிய ப்ராக்டிக்கல் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அதுவே கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்கில் டெஸ்ட் நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த டிரைவர் வேகன்சியை பொறுத்தவரை மே மாதம் அவங்க எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. மே மாதம் எழுதுனவங்களுக்கு நிறைய பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் நமக்கு ப்ராக்டிக்கல் வைக்கணும், இன்டர்வியூ வைக்கணும், கட் ஆஃப் கொடுக்கணும். அது அப்புறம் ப்ராக்டிக்கல் வச்சாங்களா அதுக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சாங்களா அவங்களுக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வரும். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ப்ராசஸிங் நிறையவே இருக்குது. அதனால் ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டே போக மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நமக்கு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா, டிரைவர் போஸ்டிங்ஸ் எல்லாம் இன்டர்வியூ நடத்திட்டே வராங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அவங்க மே மாதம் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு ரிசல்ட் கட் ஆஃப் அதுக்கப்புறமா ஓரல் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ஓரல் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் விட்டுருந்தாங்க. ஓரல் எக்ஸாம் போகிறவங்களுக்கு ஹால் டிக்கெட் விட்டுருந்தாங்க. அவங்க இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்டே வராங்க. அது சம்மந்தமாக நம்மளோட சேனல்லையும் நிறைய வீடியோ போட்டுகிட்டே வரோம். அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்றது நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை பார்த்துட்டு, ஏன்னா அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்டேயும் கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷன்ஸில் தான் நம்ம எக்ஸாம் எழுதிருக்கோம். அப்போ கண்டிப்பாக நம்ம அதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் அந்த மாதிரி காமனாக கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஷின்ஸை நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம நல்லது. நம்ம சேனலில் அதை பற்றின அப்டேட்ஸ், அதாவது அன்னன்னைக்கு டிரைவர் போஸ்ட்டுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத டெய்லி அப்டேட்ஸாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே வரோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள். ரிசல்ட்டை பொறுத்தவரை நமக்கு இந்த மந்த்து ரிசல்ட்டு விட்டால் தான், அதாவது எல்லாத்துக்குமே, அதாவது பெயிலிஃபாக இருக்கட்டும், ரீடராக இருக்கட்டும், காப்பி அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக நமக்கு ரிசல்ட்டு வெளியிட்ட நம்ம எக்ஸாம் எழுதுனதுக்கு நம்மளுடைய மார்க் எவ்வளவு அப்படின்றது மட்டும்தாங்க ரிசல்ட். அதுக்கப்புறம் கட் ஆஃப் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இருக்குது. ப்ராக்டிக்கல் இல்லாதவங்க, இன்டர்வியூ மட்டும் இருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவங்க வச்சுக்கிட்டே வரணும். இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ரிசல்ட்டும் வெளியிடணும். அதுக்கப்புறம் வெளியிட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரியில் ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஆஃபீஸர்ஸில் காப்பி அசிஸ்டன்ட், வாட்ச்மேனு இவங்களுக்கெல்லாம் மசால்ஜி இவங்களுக்கெல்லாம் ஜனவரியில் ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. இதே இன்டர்வியூ மட்டும் உள்ளவங்களுக்கு, பெயிலிஃப் இவங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ அந்த மாதிரி வைப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்குமே ஒரு ரிசல்ட் வெளியிடுவாங்க. அதில் செலக்ட் ஆனவங்க அதுக்கப்புறம் 1:3 அந்த முறையில் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுறவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு தான் நம்ம ஜாபுக்கு போக முடியும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கும்போது நமக்கு ரிசல்ட்டை டிலே பண்ணிக்கிட்டே வர மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு டைப்பிஸ்ட்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில் டெஸ்ட் வச்சுருக்காங்க, ரெண்டாவது ஒரு ஸ்கில் டெஸ்ட்டை வச்சுருக்கிறாங்க.
ஸோ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டே வராங்க. எப்படி குரூப் 4ல் வந்து நிறைய ஆர்வம் செலுத்துகிறாங்களோ அதே மாதிரி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கும் நிறைய பேர் ஆர்வம் செலுத்துகிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்குறாங்க. ப்ராக்டிக்கல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. குரூப் 4 லெவலுக்கு டஃப்பாக இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து எழுதுனாங்க. மீண்டும் மீண்டும் வந்து நமக்கு வேறு எக்ஸாம் வந்து பேஸ் 1 பேஸ் 2ன்னு வச்சுக்கிட்டே போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்து டிலே ஆகாது. கண்டிப்பாக வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே ரிசல்ட் வச்சா தான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே வந்து நம்ம ஜாபுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிசல்ட் வரலையே அப்படின்னு நினைக்கிறவங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலுக்கு என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகலாம், இன்டர்வியூக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் 1 வீக்கு தான் கரெக்டாக வந்து டைம் கொடுத்தாங்க. இது ரிசல்ட் வெளியிடுறதுக்குள்ள ரிசல்ட் வெளியிட்ட அடுத்த 1 வீக்லேயே நமக்கு கட் ஆஃப் வெளியிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு யாரெல்லாம், நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு யாரெல்லாம் அப்படின்றத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அந்த சமயத்தில் என்னென்ன மாதிரிலாம் இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து இன்டர்வியூக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, ப்ராக்டிக்கலுக்கு என்னென்ன மாதிரி ப்ராக்டிக்கல்லாம் கொடுக்குறாங்க, அதாவது பெயிலிஃபாக இருக்கட்டும், ரீடராக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டுகிட்டே வந்து வரோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு வேணும் இல்லை என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் இல்லை எதனா டவுட்டு அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேங்க. தேங்க்யூ.